சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி கோட்டான்கள் நடுவே குயிலின் இசை மொழி. குயிலுக்குள் சீரும் புலியின் கடும் விழி. கொதிக்கும் எண்ணெய் சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. ஊராரின் வார்த்தைகள் கல்லூரு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராதலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெறி தேரோட்டம் நடத்தி. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி மேடம், பரவாயில்லம்மா. ஆமா, லாயர் வந்தாரு, என்ன சொன்னாரு? என் தண்டனையை குறைக்க அப்பீல் பண்றதுக்காக சைன் வாங்க வந்திருந்தாரு. பயப்படாத, கூடி சீக்கிரம் உன் தண்டனை காலம் குறைஞ்சிரும். தைரியமா இரு. என்ன நீ கண்டினியூ பண்ணு. ஹே ஹாய். ஹாய், என்ன பூஜா ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்க? நானே பண்ணலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்டியே. ஆமா, டெய்லி பப்புக்கு வந்துட்டு இருந்த, ஏன் இப்ப வரதே இல்ல? அது ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நேர்ல பாக்கும்போது சொல்றேனே. என்னால வெயிட் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை சொல்ல போறியா இல்லையா? ஆல் ரைட். எங்க அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த பொண்ணு பேரு காயத்ரி தானே? அவளேதான். அவ ஒரு கொலைய பண்ணிட்டு இப்ப ஜெயில்ல இருக்கா. நிஜமா சொல்ற? ஆமாப்பா. அந்த டென்ஷன்ல அப்பா கொஞ்சம் அப்செட்டா இருந்தாரு, அதான் வர முடியல. இப்போ ஓரளவுக்கு சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் பப்புக்கு வரேன். கண்டிப்பா வந்துரு. டெஃபினெட்லி ஐ வில் பி தேர். ஓகே ஓகே, பை பை. பூஜா, மறுபடியும் பப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டியோ? இல்லம்மா, அது அறிவில்லை உனக்கு? ஏற்கனவே அந்த கேடு கெட்ட இடத்துக்கு போய் தான் ஒரு பொறுக்கியோட பழக ஆரம்பிச்ச. அந்த பழக்கம் அதிகமாயி அவன் உன்னை தப்பா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சான். எங்களுக்கு தெரியாம அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதா நினைச்சு கடைசியில அவனை அடிச்சே கொன்னு. உன் அதிர்ஷ்டம், அந்த நேரம் பார்த்து காயத்ரி அங்க வந்திருந்தா. அவ அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீ பண்ண கொலைக்கு அவளை பழி ஏத்துக்க வச்ச. அவ அம்மாவுக்காக
பழி ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போயிட்டா. நீ வெளியில நல்லா இருந்துட்டு இருக்க. இப்ப மறுபடியும் பப்புக்கு போய் எவங்கிட்டயாவது மாட்டி அவனையும் கொலை பண்ற அளவுக்கு போனா அந்த பழி ஏத்துக்க காயத்ரி மாதிரி ஒரு ஏமாளி கிடைப்பாளா? என்னது? மண்டமயம் பொண்ணு மேல பழிய போட்டேடி பாவி. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு நான் பாலிக்கடா ஆனு. இன்னைக்கு உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு பலிக்கடா ஆக்கிருக்கீங்க. என்னடி பாவம் பண்ண என் பொண்ணு? எதுக்காக அவ வாழ்க்கை எப்படி நாசமாக்கி தொலைச்ச? பண்றதெல்லாம் பத்தாதுன்னு உன்னை நல்லவ மாதிரி இந்த வீட்டுல வேற என்ன கொடுத்து வச்சிருக்க? இல்ல, மாட்டேன், இருக்க மாட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். அம்மா அவர்கிட்ட போய் சொல்றதா? நில்லடி. ஏய் நில்லு, சொன்ன கேளு. நில்லடி. ஏய் நில்லு. ஏய் என்ன அந்த ஆளை பார்த்து இங்க நடந்ததெல்லாம் சொல்ல போறியா? நீ என்ன தடுத்தாலும் நான் சொல்லாம விட மாட்டேன். ஏய் உன்னை யார் தடுத்தா? தாராளமா போய் சொல்லு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு முடிவு பண்ணு. ஏய் எதுக்கு இப்ப தட்டி விடுற? இதுல என்ன கேட்டுச்சுன்னு இப்படி தட்டி விடுற? உன் போன்ல கேட்டோன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்கணும் அவசியம் இருக்கு. ஏன்னா உன் பொண்ண அவ இருக்கிற இடத்துலயே வச்சு சாகடிக்க ஒரு பிளான் இதுலதான் இருக்கு. இப்ப கேக்குறியா? கேளு. ஹலோ, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒருத்திய மேல அனுப்பணும். யார் அனுப்பணும் மேடம்? காயத்ரின்னு ஒரு பொண்ணு. பொண்ணுதானே, போட்டு தள்ளிடலாம் விடுங்க. நீ போட்டு தள்ளுறதுக்கு அவ வெளியில இல்ல, ஜெயில இருக்கா. ரொம்ப வசதியா போச்சு. கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும். எவ்வளவு வேணும்னாலும் தரேன். கேட்டியா? உன் பொண்ணு உயிருக்கு நான் வச்சிருக்கிற விலை வெறும் 2 லட்சம் ரூபாய். இந்த பக்கம் பணத்தை கொடுத்தேன்னா அந்த பக்கம் உன் பொண்ணு உயிரோடு இருக்க மாட்டா. நீ அவசரப்பட்டு அவர்கிட்ட உண்மையை சொன்னா அவர் என்கிட்ட சண்டை போடுவாரு. நான் அதுக்கு பதிலா அன்னைக்கு அவருக்கு ஒரு பக்கம் மீசி எடுத்த மாதிரி முழுசா மொட்டை அடிப்பேன். அதுதான் நடக்கும். ஆனா உனக்கு பொண்ணுன்னு சொல்லிக்க ஒருத்தி இல்லாமலே போயிடுவாளே. பொறுமையா இருந்து அவர்கிட்ட இத பத்தி மூச்சு விடாம இருந்தீன்னா உன் பொண்ணு உயிரோட இருப்பா. யோசிச்சு பாரு, அவர்கிட்ட ரகசியத்தை சொல்றது முக்கியமா இல்ல உன் பொண்ணு உயிரோட இருக்கிறது முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. இத பாரு, நானு 10 எண்ணு வேணாம். அதுக்குள்ள நீ மரியாதையா கார்ல போய் உட்கார்ந்தேனா
நான் சொல்றதுக்கு கட்டுப்படுறேன்னு அர்த்தம். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. 1 2 3 4 5. குட் கேர்ள், நாட் பேட். ஜெயா, ஜெயா, நீ போன் பண்ணப்ப என்னால எடுக்க முடியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன கோவமா? ஏன் பேசாம இருக்க? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் ஒண்ணு பண்ணிட்டேன். என்ன பண்ண? இல்ல, அவங்களுக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு. நல்லாதாங்க இருந்தாங்க, எதனாலன்னு தெரியல அங்க போறேங்கிறாங்க. நான் போக கூடாதுன்னு தடுத்தேன். ஆனா என்ன மீறி போறேன்னு பிடிவாதமா இருக்காங்க. சரி, அவருக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்க. ஆனா நீங்க எடுக்கல. நீங்க போன் எடுக்கலன்னதும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. என் மனசு கேட்காம நான் அவங்க பின்னாடியே போய் அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுல தான் இருக்கணும்னு கூட்டிட்டு வந்து வச்சேன். நான் அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்ததுனால என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? அவளுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? எதுக்காக கட்டாயப்படுத்துற? அதுக்காக அந்த வீட்டுல அவங்கள தனியாளா விட்டுட்டு வந்துட முடியுமா? தனியா இருக்கிறது தான் அவளுக்கு நிம்மதினா அப்படியே எடுத்துட்டு போட்டுமே. எனக்கு அவங்க போறதுல இஷ்டம் இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். இத பாரு ஜெயா, நீ யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு அந்த வீட்டுல இருக்கிறது தான் சந்தோஷம்னா நீ தாராளமா அங்கேயே போகலாம். என்ன, அந்த வீட்டுக்கே போயிடுறியா? சொல்லு ஜெயா, உன்னதான் கேட்கிறேன். இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கேன். நீ மனசார சொல்ற மாதிரி தெரியலையே. நான் தான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஜெயா, எனக்காக நீ ரொம்ப கஷ்டம். நான் எனக்காக கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நில்லு.
கிளம்பிட்ட? இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சாதாரண சின்ன கஷ்டம் வந்தாலே சாமி எல்லாம் வெறும் கல்லுன்னு சொல்லுவாங்க. உனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சாமி நம்பிக்கை இருக்கா? என்னை என்னைக்கும் முருகன் கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை தான் காரணம். காயத்ரி பாதி தண்டனை அனுபவிச்சிட்டா, இதுக்கு மேலேயுமா உன் முருகன் வந்து உன்னை காப்பாத்துவாரு? காப்பாத்துவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம்? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்கிறேன். ம். வணக்கம்மா. வாங்க தம்பி. என்ன இது? ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. என்னப்பா இன்னைக்கு உன் பிறந்த நாளா? என் பிறந்த நாளை விட இன்னைக்கு சந்தோஷமான நாள். நாம எல்லாம் எந்த நாள் சீக்கிரம் வராதான்னு காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சு. நாளைக்கு காயத்ரி விடுதலை வரப்போறா. காயத்ரி தண்டனை காலத்துல பண்ண சேவைக்காகவும் அவங்க நன்னடத்தைக்காகவும் பிரசிடென்ட்டுக்கு நான் அனுப்பின மனுவை ஏத்துக்கிட்டாங்க. நாளைக்கு இந்நேரம் அவ உங்களோட இருப்பா. ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. தம்பி, நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னால் நம்பவே முடியல. கனவு மாதிரி இருக்குப்பா. காயத்ரி விடுதலையாகி வரப்போறான்ற வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் கும்பிடுற முருகன் என்ன கைவிடல. மறுபடியும் இன்னொரு கிருத்திகைக்கு அந்த முருகன் இன்னொரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கான். அம்மா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. தம்பி, காயத்ரி விடுதலை ஆகிறதுக்கு நீங்க தான்ப்பா காரணம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. நம்ம காயத்ரி வரப்போறா. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அம்மா, காயத்ரிக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்க. எனக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டியா?